மகாபெரியவாச்சரணம். ஒவ்வொரு நாள் காலை விடியும் பொழுதும் நம்முடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஏதோ பெருசாக நம்ம சாதிக்கணும், இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 எண்ணங்களோட 1000 ஆசைகளோட அந்த பொழுதை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பொழுது அந்த முடியும் பொழுது அதே எண்ணத்தோடு முடிகிறதா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்கள், நம்ம எவ்வளவோ வேலைகள் செய்கிறோம், எவ்வளவோ சாதனைகள் செய்யணும்னு தடைகளை தாண்டி போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு விமர்சனம் உண்டு. சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் விளைவு உண்டு ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அதை இப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கணுங்க. என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ முதல்ல ஒரு விமர்சனம் வந்துடும். ஆனால் நம்முடைய காதுகள் என்னங்க அது பண்ணோம்? கண்டிப்பாக அது கேட்கத்தாங்க செய்யும். ஏன்னா நமக்கு செவித்திறன் கடவுள் கொடுத்திருக்காரு. எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா நல்ல விஷயங்களை கேட்பதற்காக கொடுத்தார். ஆனால் இது போன்ற விஷயங்களையும் நான் கேட்கத்தான் வேண்டி இருக்கிறது. அப்படி கேட்கும் பொழுது எவ்வளவு ஆர்வமாக ஒரு செயலை செய்ய ஆரம்பித்த நம்முடைய மனம் என்ன ஆகுது அப்படின்னு, அப்படியே பலூனில் காற்று போச்சுன்னா எப்படி புஷ்ன்னு போயிடுங்க, அதே மாதிரி மனசு சோர்வடைந்து விடுகிறது. அப்படி மனசு உடைஞ்சு போகுது. இதுக்கா இத்தனை விமர்சனங்கள், நான் இப்படியா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தங்கிட்ட போய் நம்ம பற்றி சொல்ல முடியாது. இது இப்படி கிடையாது, இதற்குத்தான் அப்படின்னு எத்தனை விமர்சனங்கள் நமக்கு பின்னாடி முன்னாடி சொல்கிறவங்க கூட பரவாயில்லைங்க, சரி அவங்ககிட்ட நம்ம நன்றி கூட சொல்லலாம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆனால் பின்னாடி சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்கள் நம்மளுக்கு தாங்குவதற்கு தான் மனதில் அந்த சக்தி இல்லாமல் போய்கிறது. அப்போ அதுக்கு அழகாக பெரியவா சொல்வார், ஒன்றும் இல்லை, நீ முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிற, அந்த கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் உன் முகம் அழுக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. கண்ணாடியில் இருக்க அழுக்கு எப்படி நம்ம முகத்துக்கு சொந்தம் இல்லையோ அதை போலத்தான் நம்ம பற்றி மற்றவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தம் இல்லை. அதனால் இனிமேல் என்ன பண்ண, அடுத்தவர்களுடைய விமர்சனங்களை புறந்தள்ளி நம்முடைய கடமைகளில் கண்ணாக இருக்கணும்னு மகாபெரியவா சொல்வார். இது அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்க. இதைத்தான் நம்ம கடைப்பிடிக்கணும். அதை ஈஸியாக கடைப்பிடிச்சிட முடியாது. இருந்தாலும் இது போன்ற நேரங்களில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். அதைத்தாங்க, காதிலேயே வாங்கவே வேண்டியதில்லை, காதில் வாங்கினா தானே விட்டுறதுன்னு ஒரு விஷயம். அதற்கு விமர்சனங்கள் வரும் அப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலே நம்ம அதை கண்டுக்கவே வேண்டியதில்லை, அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. போட்டி நிறைய வைக்கிறாங்க, ஒரு பெரிய குன்று, அந்த குன்றின் மேலே ஏறணும். ஆனால் ரொம்ப கஷ்டங்க, அதுக்கு அவ்வளவு தடைகள் இருக்குது. இருந்தாலும் ஏறலாம் அப்படின்னு ஒரு குழு அப்படியே கிளம்புது. இதில் யார் ஜெயிக்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க போக போக ஒவ்வொரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை கேட்க கேட்க ஏறணும் முடியும் அப்படின்னு நினச்சவங்க மனசு கூட ஏற முடியாமல் போயிடுது. ஆனால் இதில் ஒருத்தர் மட்டுங்க விடாமல் ஏறிக்கிட்டே இருந்து மேலே போய் நின்று சாதிச்சு காமிச்சிட்டாருங்க. எல்லாரும் கேட்குறாங்க அவர்கிட்ட, ஏங்க நீங்கள் மட்டும் எப்படிங்க இங்கே வந்தீங்க, உங்களை சுற்றி இத்தனை பேர் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு காது கேட்காதுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்தீங்களா, அந்த விமர்சனங்களை நாம் கேட்காமல் இருந்து விட்டாலே நம்மால் வெற்றியின் பாதையில் சுலபமாக பயணிக்க முடியும். ஆக விமர்சனங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதே கிடையாது. யார் நம்மை பற்றி சரியாக சொல்வார்களோ, நம்முடைய குருவாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், நமக்கு நெருங்கிய நண்பர்கள் சரியானபடி விமர்சனங்கள் சொல்கிறார்கள் என்றால் அதை கேட்டு நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக தவறு இருந்தால் நம்ம திருத்திக்கணும். ஆனால் தவறுகளே இல்லாமல் நாம் சரியாக செய்யும் பொழுது அதற்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா அப்பொழுது மனதை இப்படித்தான் கையாள வேண்டும். மகாபெரியவா ஆச்சரணம்.